இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இந்த உலகத்துல எனக்கு எங்க அப்பா சொத்துல பங்கு இருக்கு, எங்க அம்மா சொத்துல பங்கு இருக்கு, பெண்வழி சொத்துல எனக்கு பங்கு இருக்கு, இத்தனை மரக்கா விதைப்பாடு இருக்கு, அதுல எனக்கு அந்த கிணத்துல பங்கு இருக்கு, இப்படிலாம் நிறைய பங்கு இருக்கு அப்படிங்கிற காரியத்தை உரிமையா சொல்றதை நம்ம கேட்கணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், எதுல உங்களுக்கு பங்கு இருக்கோ இல்லையோ ஏசப்பாட்ட உங்களுக்கு பங்கு இருக்கணும். ஏசப்பாட்ட உங்களுக்கு பங்கு இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நீங்க உறுதியா மிகவும் கொண்டிருப்பது அவசியம். ஆரம்பத்தில் என்ன நம்பிக்கை கொண்டு வந்தோம்? எனக்காக, என் பாவத்துக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து கல்வாரியில அவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதற்கு அடையாளமா அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் இனிமே அவருக்காகத்தான் என்ன செய்வேன்? வாழ்வேன். எனக்கு எல்லாமே இயேசுதான். இனிமே முக்கியத்துவப்படுத்துவது அவரைத்தான், இனிமே நான் கனம் பண்றது அவரைத்தான், இனி நான் நம்புறது அவரைத்தான், இனிமே நான் நேசிக்கிறது அவரைத்தான். இதெல்லாம் நாம ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை. அப்ப நம்ம அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அந்த இயேசு எனக்காக கல்வாரியில செய்தார் என்பதை இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டதுனாலதான் அந்த ரட்சிப்பு, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம். அதான் ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருக்கு? அதுக்கு முந்தின 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை 2 விதத்துல போகுது. ஒண்ணு அவிசுவாசம், 2வது பாவத்து நிமித்தம் உண்டாகும் இருதய கடினம். அப்ப அவிசுவாசங்கிறது கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை குறைகிறத காண்பிது. என்ன, ஆண்டவரை தேடி வந்தேன், ஆண்டவரோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், ஒன்றும் சரியில்லை, எல்லாம் கேள்வியா கேட்கலாம். வேதத்துல போய் சேர்ந்திய, உனக்கு இயேசு அப்படி என்னத்தை தந்துட்டாரு பாரு, நீ அதை இழந்ததான் மிச்சம், அப்படி போனதான் மிச்சம், இப்படி நடந்ததுதான், நீ என்னத்தை பெருசா சாதிச்சுட்ட. அப்ப இந்த ஆண்டவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையில எனக்கு இப்ப தடுமாற்றம் வருது. நீங்க குறைஞ்சிட்டீங்கன்னா ஆரம்பத்துல இருந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாம போயிட்டுனா பங்கு இருக்காது. அடுத்தது பாருங்க, யேசுவா நான் ஒரு பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னின்னு ஆரம்பத்துல அழுது ஒப்பு கொடுத்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனும், இறக்கம் பெறுவான்னு சின்ன சின்ன காரியத்தை கூட சொல்லி சொல்லி அதற்கு மனஸ்தாபப்பட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க ரத்தத்தால கழுவிருங்கப்பான்னு சொல்லி அழுது ஜெபித்த நாட்கள் ஆரம்ப நாட்கள். ஆனா இப்போ நான் எங்க தப்பு பண்ணேன்? நானும் ஒன்றும் பண்ணலையே. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக வரும்போது உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க குறைவுபட்டிருக்கீங்களா, கர்த்தரை துக்கப்படுத்திருக்கீங்களா அப்படின்னா அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க இன்னைக்கு ஆட்கள். நம்மிலே பாவம் இல்லை என்று சொல்லுவோம், போனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பைபிள் அப்படிதான் சொல்லு. அதே நேரத்தில் நம்முடைய குறைவுகளை ஒத்துக்கொண்டு அதை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அநியாயங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக போகும்போதெல்லாம் குறை உள்ளவர்கள் தான். அப்போ என்கிட்ட பாவம்லாம் கிடையாது, நான் தப்பெல்லாம் பண்ணலை, நான் பெர்ஃபெக்ட் தான். இல்லை, ஆண்டவரே உமக்கு முன்பாக என் நீதி அழுக்கான கந்தையா தான்ப்பா இருக்கு, என்னை மன்னிங்கப்பா, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்களை நெருங்குவதற்கு என்னிடத்துல எந்த தடை இருக்கக்கூடாதுப்பா, எனக்கும் உமக்கும் நடுவுல பிரிவினை உண்டாக்கி எந்த பாவமும் வந்துடக்கூடாதுப்பாங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இருதயத்தை கடினப்பட விட்டுறக்கூடாது. இதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்தா கிறிஸ்துவினிடத்தில் நாம் பங்குள்ளவர்களா இருப்போம். கிறிஸ்துவனிடத்தில் பங்கு இருக்குன்னா உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களுக்கு நாம சொந்தக்காரங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்ம மேல பலிக்கும். பரலோக தேவனே, உம்மிடத்தில் எங்களுக்கு பங்கு இருக்கணும், அதில் நாங்கள் கவனமா இருக்க உதவி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.